ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு பிரெட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். வெறும் 2-3 ஸ்லைஸ் இருந்தாலே நம்ம அந்த புட்டிங் செஞ்சிடலாம். இதுக்கு மிக்ஸி தேவையில்லை. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பேனில் 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரே ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தண்ணியே போதும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா அதுவே கரைஞ்சிரும். இப்போ நம்ம இதுக்கு கேரமல் ரெடி பண்ணிப்போம். கொஞ்ச நேரத்துலேயே கேரமல் ரெடி ஆகிடும். இந்த அளவு கலர் வந்தாலே போதும். நம்ம அப்போ உடனே இறக்கிடலாம். நம்ம எதில் புட்டிங் பண்ண போகிறோமோ அதில் நம்ம இதை போட்டு அதில் நம்ம மோல்டு பண்ணி வச்சிடலாம். இப்போ சூடோடையே நம்ம இதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து முந்திரி பருப்பு தான் எடுத்தேன். பாதாம் பருப்பு, பிஸ்தா நம்ம விருப்பம் தான். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெறும் 3 ஸ்லைஸ் தான் எங்கள் வீட்டில் இருந்தது. சாப்பிட்டுட்டு கடைசி அந்த 3 ஸ்லைஸை நான் இந்த ரெசிபி ரெடி பண்ணேன். இப்போ இது மாதிரி குட்டி குட்டியாக கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை செய்ய 2 முட்டை எடுத்துக்கலாம். கால் கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா இது போல் விஸ்க் வச்சு அந்த சுகர் கரையிற வரையும் முட்டையும் சீனியும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். விஸ்க் இல்லைன்னா ஸ்பூனில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டைமில் 1 டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெதுன்னு சூட்டோடையே சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப சூடாக சேர்த்தா முட்டை வெந்துடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் நான் சேர்த்து இதில் கிண்டிக்கிறேன். இதோட வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ். இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்குவோம். நம்ம வடிச்சிட்டோம்னா அந்த முட்டை ஸ்மெல் இருக்காது, சுத்தமாக இருக்காது. இது மாதிரி ஒரு வடி வச்சு நம்ம வடித்து எடுத்து வச்ச மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். நான் சும்மா இது அலங்குக்காக இதை எடுத்தேன். மற்றபடி நம்மக்கிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ ரவுண்டாக அதில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கட் பண்ண பிரெட்ஸ் எல்லாம் அதில் போட்டுருவோம். இது கூட நான் செர்ரி சேர்த்துருக்குறேன். செர்ரி இல்லைன்னா அந்த உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். அது நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எது வேணால் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். நான் செர்ரி இருந்துச்சுன்னு சேர்த்துட்டேன். அதோடு இல்லாமல் அந்த ஃப்ரூட் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இப்போ நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இட்லி தட்டில் அந்த இடியாப்ப தட்டு இருக்குல்லையே அதில் வச்சு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் அது வேகட்டும். 15 மினிட்ஸாக நல்லா வெந்துருச்சு. நம்ம புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா சேஃபாக வரும். நல்லா ஆற வச்சு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம்.
பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. ஏன்னா ஆறுறதுக்கு முன்னாடி எல்லோரும் கேட்டதுனால நான் சூடோடு எடுத்துட்டேன். அதனால் அந்த ஷேப் வந்து ஒழுங்காவே வரலை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக அந்த மோல்டு என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பில் வந்துடும். பார்த்தாலே தெரியும் அதில் ஆவி வருது. கொஞ்சம் ஆறினோன்னே எல்லோரும் சாப்பிட கேட்டதுனால நான் எடுத்துட்டேன். அதுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாக சாப்பிடும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இனிமேல் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும். ஸோ அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.